நான் தரங்கெட்ட ஆள் கிடையாது. நான் அரசியலுக்கு வந்திருந்தால் 100% வென்றிருப்பேன். ரஜினிகாந்த். சிரித்தாலும் பிரச்சனை, சிரிக்காமல் போனாலும் பிரச்சனை. சரி, வர்ற சிரிப்பை ஏன் அடக்கணும்? சிரிச்சுட்டு அப்புறமா பேசுவோம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் ஜெயிச்சிருப்பாரா? சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி பேசினார். அரசியலுக்கு வருவேன், 234 தொகுதியில் போட்டியிடுவேன் அப்படின்னு பேசினாரா? நான் அரசியலுக்கு வருவது உறுதி. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து 234 தொகுதிகளையும். அப்புறமா என்ன நினைச்சாரா தெரியல, கட்சியே தொடங்கலை, எனக்கு அரசியல் வேணான்னு ஒதுங்கிட்டார். இப்போ திரும்பவும் ஃபஸ்ட்டு நான் அரசியலுக்கு வந்திருந்தா 100% ஜெயிச்சிருப்பேன். உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தா ஜெயிச்சிருப்பாருங்கிறீங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு நான் சொல்லட்டுமா? இப்போ கமலஹாசன் கட்சி தொடங்கினார், மக்கள் நீதி மையம். எங்கே இருக்குது? திமுகவில் இருக்குது. அந்த மாதிரி இவரும் ஒரு கட்சி தொடங்கி அவருடைய நண்பர் கமலஹாசன் இருக்கார்ல, அவர் கூட போய் சேர்ந்துருப்பார். கமலஹாசன் யார் கூட இருக்கார்? திமுக கூட இருக்கார். அவர் கூட இவர் சேர்ந்துருப்பார். 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. மு.க. ஸ்டாலின், நடிகர் கமலஹாசன், ரஜினிகாந்த் 3 பேரும் மும்மூர்த்திகள் மாதிரி ஒன்றா சேர்ந்து கட்சியில் இருந்திருப்பாங்க. அதை தலைவராக ஸ்டாலின் தான் இருந்திருப்பார், அவருடைய குடும்பம் தான் இருந்திருக்கும். இப்போவும் அப்படி தானே இருக்கு. இவர் அவர் கூட இருந்திருப்பார். ஐயா ஸ்டாலின் பேசினா 2 பேரும் கைத்தட்டி இருப்பாங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும். ரஜினிகாந்த் பேசினா 2 பேர் கை தட்டுவாங்க, கமலஹாசனும் ஸ்டாலினும். இந்த மாதிரி அவங்க 3 பேருக்குள்ளே பெருமையாக பேசிக்கிட்டு அப்படியே இருந்திருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். மற்றபடி ரஜினிகாந்தெல்லாம் கட்சி தொடங்கியிருந்தாலும் ஆட்சி பிடிச்சிருக்க முடியாது, இனிமேல் தொடங்கினாலும் ஆட்சி பிடிக்க முடியாது. 100% இல்லை, 10% கூட ஜெயிக்க முடியாது.